இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்கால இந்திய சமுதாயம் கல்வியும் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 3 முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த யூனிட் 4ல இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரிங்களா? அது என்ன கொஸ்டின் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் இந்த பிஎட் கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி நிறைய பேர் கால் பண்றீங்க. கால் பண்ணி நிறைய டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எப்படி நான் நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். கால் பண்ண பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் டெய்லி பிடிஎஃப் அனுப்பிச்சுவேன். கிளாஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க ஃப்ரீயா இருக்க டயத்துல நீங்க நம்ம கிளாஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு என்ன கேள்வி எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி வந்து இப்போ நோட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சாம்பிள் அனுப்புங்க சார் சொல்லி கேட்குறீங்க. நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் சாம்பிள் அனுப்ப முடியாது. இப்போ அந்த நோட்ஸ் நான் மறுபடியும் ஒன் டைம் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இன்னைக்கு நடத்த போகிற கேள்விக்கான நோட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த நோட்ஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா கொஸ்டின் உங்களுக்கு எடுப்பேன். உங்களுக்கு அது ஈஸியா புரியும். தென் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த நோட்ஸ் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு நான் சொல்றேன். இப்போ நோட்ஸ் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுப்பேன்னா இப்போ பாருங்க யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கு நான் மொத்தமாக கொடுத்துருவேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி வந்து இந்த 9வது கேள்வி தான். அதாவது சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள். இப்போ நோட்ஸை பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்கள் அந்த பேஜ் அந்த எவ்வளோ பேஜஸ் எழுதணும் அந்ததும் நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது நோட்ஸு. சரிங்களா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள். அந்த 3 சிந்தனையாளர்கள் கொடுத்துருப்பேன். அதாவது ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர். ஃபர்ஸ்ட் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவரை பற்றி தான் சொல்ல போகிறோம். அவர் சொன்ன முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை குறிப்பு நான் கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்க அவரை பற்றின முக்கியமான விஷயம், அதாவது இந்த கீதாஞ்சலி தன் கவிதை தொகுப்பு, அவரை பற்றின முக்கியமான விஷயம் ஒரு பாக்ஸுக்குள்ள கொடுத்துருப்பேன். அதுக்கு பிறகு அவருடைய கல்வி கருத்துக்கள் வருவேன். இப்போ ரவீந்திரநாத் தாகூரின் கருத்துக்கள் பாருங்க. முக்கியமான கருத்துக்கள் உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பேன். 5 பாயிண்ட். இப்போ அந்த பாயிண்ட்ல முக்கியமானதை அப்படி ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். அடுத்து பாருங்க. இப்போ 6வது பாயிண்ட் பாருங்க. இந்த வளமான கற்றல் அதில் வந்து உள்ள இந்த பாக்ஸ் வைஸாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க தாகூரின் கல்வி தத்துவங்கள் மொத்தம் 6 முக்கியமானது. அதை பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியிருப்பேன். அடுத்து ஒவ்வொன்றையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சுதந்திரம் அப்படி கொடுத்துட்டு அது கீழே உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பேன். இப்படி நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக புரியும். தென் இப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைச்சிடும். யாருமே அரியர் உள்ளது தேவையில்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க படைப்பாற்றல் மிக்க சுய வழிபாடு, அதையும் நான் பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்க 3வது இயற்கையுடனும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டு, அது பாயிண்ட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அடுத்து உலோக சகோதரத்துவம் அது கொடுத்துருப்பேன். அடுத்து ஒருங்கிணைந்த பண்பாடு. அடுத்து பாருங்க எல்லாவற்றுடன் இணக்கமான எண்ணம். அந்த 6 பாயிண்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது முக்கியமானது அப்படி ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். அடுத்து பாருங்க மகாத்மா காந்தி அவர் சொன்ன முக்கியமான விஷயத்தை கொடுத்துருப்பேன். அடுத்து அவருடைய வாழ்க்கை குறிப்பு நான் கொடுத்துருப்பேன். அடுத்து அவரை பற்றின முக்கியமான விஷயம் அதை ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அதுக்கு பிறகு அவருடைய ஆதார கல்வி, காந்திஜி முன்மொழிந்த ஆதார கல்வி முக்கிய அம்சங்கள் சொல்லி உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு பாயிண்டாக கொடுத்துருப்பேன். மொத்தம் உங்களுக்கு 10 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு பாருங்க காந்தியடிகளின் கல்வி தத்துவங்கள் முக்கியமான விஷயத்தை கையில் போய் பாருங்க. இந்தியாவின் ஆன்மாவான கிராம முன்னேற்றத்துக்கு கருத்தில் கொண்டு ஆதார கல்வி முறையை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது முக்கியமான 4 ஆதார கல்விகளுக்கு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த 4 விஷயத்தையும் இப்படி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே பாருங்க அந்த காந்திகள் பாடத்திட்டத்தில் முக்கியமானது இது அந்த ஹைலைட் பண்ணி இப்படி காட்டியிருப்பேன். சரிங்களா? அடுத்து பாருங்க சுவாமி விவேகானந்தர் அவருக்கு பாருங்க முக்கியமான விஷயத்தை அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அடுத்து அவருடைய வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருப்பேன். அடுத்து சுவாமி விவேகானந்தரின் கல்வி கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போவோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரவீந்திரநாத் தாகூரின் கல்வி கருத்துக்கள். அதை தான் இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ் வரும், நீங்கள் கவனிங்க. இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள். 3 பேருடைய இந்தியாவின் சிறந்த கல்வியாளர்கள் 3 பேருடைய பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள் கேட்குறாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? இந்த 3க்கான நோட்ஸையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா இந்த ரவீந்திரநாத் தாகூர். இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின். இப்போ பாருங்க மொத்தமா இந்த 3ஐயும் சேர்த்து கேட்கலாம். அப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 பக்கம் 14 பக்கம் அனுப்பிச்சிருப்பேன். நீங்க அதை வந்து 6 பக்கமா சுருக்கலாம். ஒரு சில டைம் என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது 2 பேரை மட்டும் கேட்பாங்க. இப்ப மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் அப்படி மட்டும் கேட்பாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு 14 பக்கம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். கேள்வி எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த பேஜஸ் எழுதிக்கலாம். சரிங்களா? அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க
படிக்க ஈஸியா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பாருங்க ரவீந்திரநாத் தாகூர். இப்போ இந்த கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ரவீந்திரநாத் தாகூர். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க கல்வி என்பது செய்திகளை அளிப்பது செய்திறன்களை மேம்படுத்துவது மட்டுமன்று. கல்வி என்பது வந்து பாருங்க செய்திகளை அளிப்பது செய்திறன்களை மேம்படுத்துவது மட்டுமன்று, மாறாக முழுமையான நிறைவு பெற்ற ஆளுமையை உருவாக்குவதே. முழுமையான நிறைவற்ற ஆளுமையை உருவாக்குவதுதான் கல்வி அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு. சரிங்களா? அவருடைய வாழ்க்கை குறிப்பாருங்க, அவருடைய பிறப்பு, இந்த பிறந்த ஊர், அவருடைய தந்தை தாய் மறைவு, இதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். இதை கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த மாதிரி பார்க்கவே அவங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் பத்தி முக்கியமான விஷயம் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நவீன இந்திய துறவி. அடுத்து பாருங்க கீதாஞ்சலி என்ற தன் கவிதை தொகுப்புக்காக 1913 நோபல் பரிசு பெற்றவர். அடுத்து பாருங்க இவர் தமது கல்விக் கொள்கைக்கு உண்மை வடிவம் கொடுக்க 1901 சாந்தி நிகேதன் என்னும் புதுமை பள்ளியை தொடங்கினார். ஒன்று கேட்பாங்க. அடுத்து பாருங்க 1921 சாந்தி நிகேதன் என்னும் புதுமை பள்ளி விஸ்வபாரதி என்ற உலக பல்கலைக்கழகமாக உயர்ந்தது. இது எல்லாமே ஒரு தகவல் மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணாலும் நீங்க ஈஸியா புரிஞ்சுருவீங்க. அடுத்து பாருங்க ரவீந்திரநாத் தாகூரின் கருத்துக்கள். முதல் பாயிண்ட் பாருங்க படைப்பாற்றலின் அடிப்படையே அனைத்து பாடங்களும் அமைய வேண்டும். பாருங்க படைப்பாற்றலின் அடிப்படையிலேயே அனைத்து பாடங்களும் அமைய வேண்டும். மனப்பாடம் என்ற வேலையே இருக்காது, எல்லாம் படைப்பாற்றல் தானா உணர்ந்து கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க வரலாற்றை அனைவரும் படிக்க வேண்டும் என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு. மூணாவது பாருங்க உயர்நிலைகளில் அறிவியல் முக்கியத்துவம் பெற வேண்டும். அறிவியல் முக்கியத்துவம் கண்டிப்பா கல்வியில் இருக்குன்னு சொல்றாரு. அதனால பாருங்க தாய்மொழியிலேயே துவக்க கல்வி அமைவதும் உடல் உழைப்பை மேற்கொள்வதும் நலம். பாருங்க தாய்மொழியில் தான் துவக்க கல்வி இருக்கணும், உடல் உழைப்பும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க தாகூர் பரிந்துரைக்கும் பிற பாடங்கள். என்னென்ன பாடங்கள் பரிந்துரைக்க பாருங்க மொழி, இலக்கியம், புவியியல், இயற்கை அறிவியல், இசை, நுண்கலைகள் போன்றவை தாகூர் பரிந்துரைக்கிற முக்கியமான நூல்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க ஆறாவது பாருங்க வளமான கற்றல் செயல்கள் தான் தாகூர் எதை சொல்றாங்கன்னா நாட்டியம், நாடகம், ஓவியம், வண்ணம் தீட்டுதல், தோட்ட வேலை, இதெல்லாம் சேர்ந்ததான் கல்வி, வெறும் மனப்பாடம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆகியவை பாட ஏற்பாட்டில் முக்கிய அங்கம் வகிக்க வேண்டும் என்று தாகூர் விரும்பினார். அடுத்து ஏழாவது பாயிண்ட் பாருங்க மாணவர்களின் தனித்திறன்கள் இனம் கண்டு கொள்ளப்பட்டு இயற்கையான தடையற்ற சீரிய சூழலில் போற்றி வளர்க்கப்படுதல் அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க தாகூரின் கல்வி தத்துவங்கள். ஒரு 6 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காரு. 1 பாருங்க சுதந்திரம், 2 படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு, 3 இயற்கையுடனும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டு, 4 பாருங்க உலக சகோதரத்துவம், 5 ஒருங்கிணைந்த பண்பாடு, 6 எல்லாவற்றுடன் இணக்கமான எண்ணம் கொண்டிருத்தல். இந்த 6 ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க சுதந்திரம். இதுல உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன், மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். முதல் பாயிண்ட் பாருங்க குழந்தைகள் முழுமையான சுதந்திரத்தோடு தத்தம் ஆற்றல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப முழு வளர்ச்சி அடைதல். இது 1. ரெண்டாவது பாருங்க சுதந்திரத்தோடு செயல்பட குழந்தைகளை அனுமதித்தால் தான் அவர்களின் ஆழ்மனதில் உள்ள ஆசைகளும் உணர்வுகளும் தடையின்றி வெளிப்படுவதோடு புதையுண்டு கிடக்கும் ஆற்றல்களும் வளர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. 3வது பாருங்க குழந்தைகள் பெரும் அனுபவங்களே அவர்களின் அறிவு களஞ்சியமாக உருப்பெறும் அப்படின்னு சொல்றாரு. 4வது பாருங்க கட்டுப்பாடுகளற்ற திறந்த வெளியில் சுதந்திர சூழலில் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு தாகூர் சொல்றாரு. அடுத்து 5வது பாருங்க மனம், வாக்கு, செயல் ஆகிய அனைத்து நிலைகளிலும் சுதந்திரம் நிலவி தானாகவே சுய வெளியீடு தோன்ற வேண்டும் என்று தாகூர் விரும்பினார். அதாவது சுதந்திரமா குழந்தைகளை கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்க விடணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இது எல்லாமே வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், அதனால உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கேன். இது ஒவ்வொரு டைம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது 2வது பாயிண்ட் பாருங்க படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு. முதல் பாயிண்ட் பாருங்க புத்தகத்தின் வழியாக கிடைக்கும் அறிவிற்கு முன்னுரிமை வழங்குவதை அடியோடு எதிர்த்தார் தாகூர். புத்தகத்தின் மூலம் கிடைக்கிற அறிவு வந்து அடியோடு வெறுத்திருக்காரு. 2வது பாருங்க செயல் வழியாகவும் நேரடி அனுபவங்கள் வாயிலாகவும் கல்வி அமைய வேண்டும் என்று விரும்பினார். 3வது பாருங்க உடல் உழைப்பை ஆதரித்த அவர் தோல் வேலைப்பாடு, நாட்டியம், கிராம மறுவாழ்வு திட்டங்களின் பங்கு பெறுதல் ஆகியவற்றை பரிந்துரைத்தார். 4வது பாருங்க உடல், உள்ளம், சிந்தை ஆகிய 3ம் இணைந்ததே முழுமையான கல்வி ஆகும் என்று நம்பினார். அடுத்து 4வது ஹெட்டிங் பாருங்க 3வது ஹெட்டிங் பாருங்க இயற்கையுடன் மனிதனுக்கு தொடர்பு உண்டு. அது முதல் பாயிண்ட் பாருங்க இயற்கை சூழலில் குழந்தைகளுக்கு கல்வி அளித்தல் வேண்டும். 2வது பாருங்க இயற்கையான கடவுளின் கையெழுத்து பிரதி இயற்கையோடு ஒன்றுவதோடு கடவுளை நெருங்கும் வழி. இயற்கையோடு ஒன்றி படிக்கிறதா கடவுளை நெருங்கும் வழின்னு சொல்லியிருக்காரு. இயற்கையின் எழிற்கோலங்கள் மாணவர்களை பரவசமூற்றி கற்றலில் முழுமையாக ஈடுபட தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 3வது பாருங்க பரந்துபட்ட வெட்ட வெளியோடு தொடர்பு கொள்ளும் போது மனித மனம் விரிவடைகிறது. அதனால பாருங்க
இயற்கையை நேசிக்கும் பண்பு முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. எனவே தாகூரின் சாந்தி நிகேதனில் இயற்கையோடு இயந்த கல்வியை வழங்கப்படும். இயற்கையோட கல்வி கற்றுத்தரப்படுதுன்னு சொல்றாங்க. அது 4வது பாருங்க, உலக சகோதரத்துவம். அது முதல் பாயிண்ட் பாருங்க, கல்வியின் மூலம் இந்திய பண்பாட்டின் ஆன்மீக கூறுகளை மேலைநாட்டு அறிவியலோடு இணைத்திட தாகூர் முயற்சித்தார். 2வது பாயிண்ட் பாருங்க, நமது பாரம்பரிய கலாச்சாரத்துடன் இன்றைய கலாச்சார கூறுகளையும் இணைத்திடல் வேண்டும் என்பார் தாகூர். 3வது பாருங்க, அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழ்வதற்காக உலக சகோதரத்துவம் ஏற்படும் வகையில் கல்வியானது ஒற்றுமை, நல்லிணக்கம், சமாதானம், சகவாழ்வு போன்றவற்றை வளர்த்திட வேண்டும் என்று தாகூர் விரும்பினார். அது 5வது பாருங்க, ஒருங்கிணைந்த பண்பாடு. சாந்தி நிகேதனில் இந்திய பண்பாடு மட்டும் கற்பிக்கப்படாமல் மேலை நாட்டு பண்பாடுகள் கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அது 2வது பாருங்க, ஆகையால் குழந்தைகள் ஒருங்கிணைந்த பண்பாட்டினை பெற்றிட வழிவகை செய்கின்றனர். அடுத்து 3வது பாருங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சி வளர இதுவும் மிகவும் உறுதுணையாக அமைகின்றன அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 6வது கடைசி பாயிண்ட் பாருங்க, எல்லாவற்றுடனும் இணக்கமான எண்ணம். அது முதல் பாயிண்ட் பாருங்க, ஒருவரது வாழ்க்கை எல்லாவற்றுடனும் இணக்கமான எண்ணம் கொண்டிருந்தாலே உண்மையான கல்வியாகும் என தாகூர் கூறுகிறார். 2வது பாருங்க, இயற்கை, மனித சுற்றுப்புறங்கள், பன்னாட்டு நோக்கு ஆகிய மூன்றும் இணக்கமான உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து 3வது பாருங்க, தாகூரின் கல்வி தத்துவம் 4 அடிப்படை கொள்கைகளால் அமைந்துள்ளது. அந்த 4 அடிப்படை கொள்கைகள் என்ன? ஒன்று பாருங்க, கருத்து கொள்கை, அடுத்து இயற்கை கொள்கை, மனித இயல்பு கொள்கை, அடுத்து பன்னாட்டு நோக்கு கொள்கை என்பதாகும். இது ஏன் நான் உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணிட்டே போனா இது நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்ப அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்ப இதோட நமக்கு தாகூர் முடிஞ்சு. சோ அடுத்த கிளாஸ்ல மகாத்மா காந்தியும் சுவாமி விவேகானந்தரும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. இதை நான் அடிக்கடி சொல்றேன். கடைசி எக்ஸாம் டேட்ல ஜாயின் பண்ணினா அவரோட நோட்ஸ் படிக்க ரொம்ப சிரமம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.